டிக்கெட் எடுங்க சார். சார் ட்ரெயின் வந்துருச்சுங்க எனக்கு, போங்க சார். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஆன்லைனில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போ இல்லை உங்கள் ஃபேமிலியோட ஹெல்ப்போ நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஆஷிக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் இங்கிலீஷ் அண்ட் மோர். இந்த வீடியோவில் ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் ஆப்பில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆப் ஸ்டோர் இல்லை கூகுள் ஸ்டோருக்கு போய் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெயின், ஃப்ளைட், பஸ், ஹோட்டல் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் ட்ரெயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பாக ஐஆர்சிடிசியோட அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இல்லை அப்படின்னா இந்த ஆப்லேயே நீங்கள் வந்து நியூ யூஸராக நீங்கள் சைன் அப் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லாகின் நீங்கள் கிளிக் பண்ணலாம். லாகின் ஒன்ஸ் கொடுத்ததுமே உங்களோட நேம், உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது அந்த புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டேஷன் கோட் தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சிட்டி நேம் என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு அந்த சிட்டியில் அவைலபிளாக இருக்கிற ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நான் சிபின்னு கொடுத்தாலும் வரும். இல்லை நான் இங்கே கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்னென்ன ஸ்டேஷன்ஸ் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இருக்கும். நான் அதில் எந்த ஸ்டேஷன் எனக்கு வேணுமோ அந்த ஸ்டேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ, எந்த சிட்டிக்கு நம்ம போகணுமோ அந்த சிட்டியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படிங்கிற சிட்டி லொக்கேஷனை கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் சென்னைன்னு செலக்ட் பண்ணாலே எனக்கு சென்னை லொக்கேஷனில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ அதில் நான் எந்த ஸ்டேஷனுக்கு நான் ட்ராவல் பண்ண விரும்புகிறேனோ அந்த ஸ்டேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிஃபால்ட்டாக ஆல் கிளாஸஸ்னு இருக்கும். ஸோ இன்கேஸ் எல்லா சீட்ஸுமே நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா ஆல் கிளாஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பர்டிகுலராக நான் ஸ்லீப்பர் தான் செலக்ட் பண்ணணும், இல்லைனா நான் ஏசி மட்டும் தான் நான் வந்து சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயே நீங்கள் இந்த ஃபில்ட்ரேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து ஜென்ரல் டிக்கெட்ஸ் தான் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் டிக்கெட் தான் பார்க்குறீங்கன்னா அப்படியே டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து லேடிஸ் இல்லைனா டட்கல் டிக்கெட் இல்லைனா ப்ரீமியம் டட்கல் இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரியான கோட்டாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபில்ட்ரேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஜென்ரலே செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷனுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். எந்த டைமில் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து கிளம்புது, எந்த டைமுக்கு அந்த லொக்கேஷனை ரீச் ஆகுது அப்படிங்கிற டைமிங் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா முழுக்க இந்த டைமிங்ஸ் எல்லாமே ரயில்வே டைமிங்ஸில் தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரயில்வே டைமிங்க்கு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டைமிங் ஆர்டரில் தான் உங்களுக்கு இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ராவல் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த டைமிங்க்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறத இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரெயின் நேம், ட்ரெயின் நம்பர், கீழே டைமிங், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எந்த டைமிங் வேணுமோ அந்த டைமிங் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே எல்லா கிளாஸஸுமே கொடுத்துருப்பாங்க. லைக் ஸ்லீப்பர், 3E, 3A, 2A அந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே இருக்கும். ஸோ இது என்னங்கிறது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்எல் அப்படிங்கிறது நார்மல் ஸ்லீப்பர் கோச் தான். ஸோ இங்கே வந்து சைடில் 2 berth இருக்கும் அண்ட் ஆப்போசிட்டாக உங்களுக்கு 3 berth இருக்கும். இது வித்தவுட் ஏசி, இது வந்து எஸ்எல் கோச், அதாவது ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலேயே உங்களுக்கு ஏசி ஆட் ஆயிருந்ததுன்னா அது வந்து நம்ம 3rd ஏசின்னு சொல்லுவோம். இந்த 3rd ஏசியில் உங்களுக்கு பெட்ஷீட் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவே 2Aன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டயர் ஏசி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 berth தான் இருக்கும். ஆப்போசிட்டாக உங்களுக்கு 2 berth இருக்கும் அண்ட் சைடில் 2 berth இருக்கும். இதுவே ஃபஸ்ட் ஏசி, அதாவது ஃபஸ்ட் டயர் ஏசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரைவேட் கேபினாக இருக்கும். ஸோ இது காஸ்ட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி டயர் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் என்னென்ன அவைலபிள் டிக்கெட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இங்கே ஒன்று ஏவிஎல் ஸ்பேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா WL ஸ்பேஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏவிஎல் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் கிளாஸில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது. அதாவது இப்போ ஏவிஎல் ஸ்பேஸ் 5 இருந்தது அப்படின்னா
அவைலபிளாக அங்கே 5 டிக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இதுவே WL ஸ்பேஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ WLல ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் WLல நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஃபைனுங்கிறது நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணி அந்த சீட் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ண இந்த ஆப் மூலமாக பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ அவைலபிள் டிக்கெட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிரும்னு அர்த்தம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் மேபி உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த 2 விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் நான் அவைலபிள் டிக்கெட்ஸ் இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற டிக்கெட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபேர் பிரேக்கப் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளோ, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் எவ்வளோ, GST எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். அதையும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ரெயின் நேம், நம்பர், எந்த டைமில் அந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புது, எந்த டைமுக்கு அந்த இடத்துல ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே மேலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, என்ன கோட்டா செலக்ட் பண்ணீங்கிறதும் இங்கே விசிபிளாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேசஞ்சர்னு இருக்கும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இங்கே தான் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ண போகிறீங்க. இங்கே ஆட் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம், ஏஜ், என்ன ஜெண்டர், நேஷனாலிட்டி அப்படிங்கிறது என்ட்ரு பண்ணணும். அதுக்கு கீழே பர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் கிடையாது, ட்ரெயினில் உங்களுக்கு எந்த பர்த் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிற ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சைட் லோவர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை நான் அப்பர் பர்த் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் பர்த் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இது அவைலபிளாக இருக்கிற டிக்கெட்ஸில் இங்கே கொடுத்தீங்கன்னா, அதாவது அவைலபிள் டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இன்கேஸ் அவைலபிள் டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நோ ப்ரிஃபரன்ஸே கொடுங்க. அப்போ சீட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு புக் ஆயிரும். இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த பர்த் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பர்த் ப்ரிஃபரன்ஸ் தாராளமாக கொடுத்துக்கலாம். எத்தனை பேசஞ்சர் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இதில் மேக்ஸிமம் 6 பேசஞ்சர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 6 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். மேபி உங்களோட ஆதாராக இருக்கலாம், இல்லை பேனாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணி தான் ஆகணும். 5 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக டிக்கெட் நீங்கள் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இங்கே உங்களுக்கு மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பேசஞ்சரோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு கீழே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த மெயில் ஐடி இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே அதர் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்கேஸ் நீங்கள் ஸ்லீப்பர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு லக் இருந்தால் இருக்கும். அதனால் அது எப்போவுமே டிக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் ஆர் அலோகேட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு பர்த் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் எனக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் ஆனால் போதும். இன்கேஸ் அந்த ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னா எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எந்த சீட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா டிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம இது யாருமே செலக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இது செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு அப் டு 10 lakhs வரைக்கும் கிளைம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 35 பைஸ் இல்லை 45 பைஸ் தான் இருக்கும். அதை கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணுறதுக்காக ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதோட நம்பர், டைமிங், என்ன கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கோட்டா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அண்ட் அதெல்லாமே ப்ராப்பராக இருக்காங்கிறது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பேஜ் விசிபிளாக இருக்குது. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெயினோட டிக்கெட் எவ்வளோன்னு தெரியணும்னா அந்த ப்ரொசீட் பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ரெயினோட டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறதையும்
வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்ரி அதாவது எஸ்ங்கிறது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கூகுள் பே, பேடிஎம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம், இல்லை கார்டு மூலமாக நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கார்டோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரியான விஷயங்கள்னா நீங்கள் வந்து யூபிஐ ஐடி இல்லை நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பர் என்ட்ரு பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் பேக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலில் உங்களுக்கு டிக்கெட் விசிபிளாக இருக்கும். ஸோ அங்கே உங்களோட நேம், உங்களோட பர்த் அண்ட் உங்களோட ட்ரெயின் நேம் எல்லாமே இப்போ என்னென்ன நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு அவைலபிள் டிக்கெட்ஸ் தான் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இப்போவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎன்எஃப் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த சிஎன்எஃப் பக்கத்துலேயே எந்த கோச்சில் என்ன சீட் நம்பர் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் இது அப்டேட் ஆகும். சார்ட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த சிஎன்எஃப் அப்படிங்கிற இடத்துல வெயிட்டிங் லிஸ்ட்லையும் இருக்கலாம். அது மட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபோனில் இருக்கிறதே காமிச்சாலே போதும். அது போக உங்களோட ஐடி ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ரெயின் எங்கே இருக்குது அதை நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெயின் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அந்த ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குது, எங்கே இடத்துல ரீச் ஆகிருக்கு, எங்கே போயிட்டுருக்குங்கிறத தாராளமாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நான் இப்போ ஆன்லைனில் ட்ரெயின் புக் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ போக முடியல, அதை கேன்சல் பண்ணால் எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேன்சலேஷனுக்கு ஒரு 60 rupees ப்ளஸ் சார்ஜஸ் ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு ஆப்லேயே நீங்கள் தாராளமாக அப்டேட்டில் பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களே உங்கள் ஃபோன்லேயே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் இங்கிலீஷ் பார்ட்னர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye. This is Ashik from English and More.